பெருமக்களே, அமரர் எஸ்.ஏ. ராஜேந்திரன் ஐயா அவர்களினுடைய நினைவேந்தல் விழாவில் நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். மிகச்சிறந்த புகைப்படக் கலைஞர் ஐயா அவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். புகைப்படக்கலையில் காத்திருத்தல் என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ எடுக்கிறவங்கலாம் கூட முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. காத்திருந்து அந்த தருணத்திற்காக காத்திருந்து புகைப்படம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு காட்சியில் ஒன்றிப்போனால் மட்டுமே அந்த காட்சியிலிருந்து சிறந்த தருணத்தை ஒரு கலைஞனால் படம் எடுக்க முடியும்னு பெருமக்கள் சொல்லுவாங்க. அப்படி காட்சியோடு ஒன்றி போனவர், எல்லோரோடும் ஒன்றி போனவர் தான் நம்முடைய அமரர் எஸ்.ஏ. ராஜேந்திரன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுடைய புகைப்படத்தை திறந்து வைத்து சிறப்பித்த பெருமக்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த நினைவேந்தல் விழாவிற்கும் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருது விழாவிற்கும் வருகை தந்திருக்கிற எல்லோரையும் வரவேற்று பேசுவதற்காக பெருமதிப்பிற்குரிய கவிஞர் பிரியா கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அப்பாவின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் பாராட்டு விழா மற்றும் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருது வழங்கும் நிகழ்வு ஆகிய நிகழ்வுகளின் முதல் அமர்விற்கு தலைமையேற்று அப்பாவின் அன்பு குறித்தும் இருவருக்கும் இடையிலான ஆழமான நட்பின் உன்னதம் குறித்தும் சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் அப்பா டாக்டர் கோவிந்தராஜ் அவர்களை தாழ்மணிந்து வரவேற்கிறேன். குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வை சிறப்பு செய்ய வருகை புரிந்திருக்கும் என் அம்மா முத்துலட்சுமி அவர்களை தாழ்மணிந்து வரவேற்கிறேன். குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வை சிறப்பு செய்யவும் அப்பாவுடனான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளவும் வருகை புரிந்திருக்கும் என் தாய்மாமா ஆறுமுகம் என்ற துரைராஜ் அவர்களை தாழ்மணிந்து வரவேற்கிறேன். குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வை சிறப்பு செய்யவும் அப்பாவை பற்றி சிறப்புரையாற்றவும் வருகை புரிந்திருக்கும் எனது சீனியர் வழக்கறிஞர் திரு போஜராஜன் சார் அவர்களை தாழ்பணிந்து வரவேற்கிறேன். இன்று வருகை தர இருந்து தவிர்க்க முடியாத சில காரணங்களால் வர இயலாமல் இருக்கும் என் அப்பாவின் நண்பரும் எங்களுக்கு சித்தப்பாவுமான எம் சாகுலமீது அவர்களையும், அதேபோல் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் வர இயலாமல் இருக்கும் என் அப்பாவின் நண்பரான திரு டி.எஸ். ஞானம்ராஜா அவர்களையும் இந்த நிகழ்வில் நினைவு கூறுகிறேன். தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்ற எழுச்சி கவிஞர் மா. முத்தரசு அவர்களை தாழ்பணிந்து வரவேற்கிறேன். தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்ற எழுச்சி கவிஞர் மா. முத்தரசு அவர்களை பாராட்டி சிறப்புரையாற்ற வந்துள்ள அண்ணா நரேந்திரகுமார் அவர்களை தாழ்பணிந்து வரவேற்கிறேன். அன்பின் பொருட்டு வருகை தந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சான்றோர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இசைப்பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கும் சுதமதி யாழினியின் குரலில் கிறங்கி மயங்கி வணங்கி நெகிழ்கிறேன். எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருது வழங்கும் நிகழ்விற்கு தலைமை தாங்கி விருது வழங்கி சிறப்புரையாற்ற வந்துள்ள சாகித்ய அகாடமி விருதாளர் தேவதாஸ் ஐயா அவர்களை தாழ்வணிந்து வரவேற்கிறேன். எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய சிறப்பு பரிசு பெறும் கோயம்பேடு சிறுகதை நூல் குறித்து அறிமுக உரை நிகழ்த்த வந்துள்ளவரும் எனக்கே என்னை பரிசீலித்த லாசாராவின் புத்திரருமான சப்தரிசி லாசா அவர்களை தாழ்வணிந்து வரவேற்கிறேன். எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருதுக்குரிய கற்குளம் சிறுகதை நூல் குறித்து உரையாற்ற வந்துள்ள மதிப்புறு மாமனிதர்களான மணிமாறன், எம்பம் நீர், கண்மணி ராசா ஆகியோர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். கற்குளம் சிறுகதை நூல் ஒரு அற்புதமான சிறுகதை நூலாகும். அந்த சிறுகதை நூலில் முதல் கதையை வாசித்தாலே போதும் யார் எழுதியது என்ற ஆர்வத்தை தூண்டிவிடும். இப்படித்தான் அன்புடன் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பை எனது கல்லூரி பருவத்தில் வாசித்து கொண்டிருந்தேன். அந்த அன்புடன் என்ற சிறுகதை தொகுப்பானது சுப்பிரமணிய ராஜு என்ற எழுத்தாளருக்காக அனைத்து எழுத்தாளர்களும் சேர்ந்து உருவாக்கிய சிறுகதை தொகுப்பு. அந்த தொகுப்பில் என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர்கள் அனைவரின் சிறுகதையும் இருந்தது. அந்த புத்தகத்தில் உள்ள கத்தி என்ற சிறுகதையை நான் வாசித்த போது அந்த எழுத்தின் வசீகரத்தில், அந்த சிறுகதையின் அடர்த்தியில் எழுத்தாளர் யார் என்று அப்போதுதான் திரும்பி பார்த்தேன். அவர்தான் ஆதவன். அதன்பின் ஆதவனை தேடி தேடி படித்தேன். கிட்டத்தட்ட கற்குளமும் அப்படி ஒரு கணத்தை தான் எனக்கு ஏற்படுத்தியிருந்தது. தொகுப்பின் முதல் சிறுகதையான ஓவியம் என்ற சிறுகதையில் வரும் சந்தனமாரியை நான் மானசீகமாக தழுவிக்கொள்கிறேன். இப்படித்தான் கற்குளம் சிறுகதை தொகுப்பில் உள்ள கதைகள் அனைத்துமே மீசை முளைக்கும் காலத்திற்குரியது. அவர் அந்த காலத்தையும் அவர் சார்ந்த மண்ணையும் அந்த மண்ணின் மனிதர்களையும் எழுத்தின் மூலம் சித்திரம் வரைந்துள்ளார். இப்படியான கற்குளம் என்ற உன்னதமான சிறுகதை நூலை எழுதி எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருதுக்கு தேர்வு பெற்றுள்ள எழுத்தாளர் நர்சீம் அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன்.
எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய சிறப்பு பரிசு பெறும் கோயம்பேடு சிறுகதை நூலில் முதல் சிறுகதையான ஊமைச்சாமி சிறுகதையில் வரும் ஊமைச்சாமி முரளி என்பவரும் நான் தான், மதுசூதனன் என்பவரும் நான் தான். முரளி ஏன் ஞானமடையாமல் யாசகனாகவே திரிகிறான் என்ற அந்த சிறுகதை குறித்து நூலாசிரியரிடம் கேட்டேன். இது தான் சந்தித்த உண்மை நிகழ்வு என்று அவர் கூறினார். மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலேயே பல பாத்திரங்கள் தர்மங்களின்றி கைவிடப்பட்டு அனாதையாக தெரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நம் மனம் விரும்புவதையெல்லாம் வாழ்வு கொடுப்பதில்லை என்பதுதான் நூலாசிரியர் தன்னுடைய சிறுகதையில் முன்வைக்கும் முகத்தில் அடிக்கும் உண்மைகள். இப்படியான கோயம்பேடு என்ற உன்னதமான சிறுகதை நூலை எழுதி எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருதுக்கு தேர்வு பெற்றுள்ள எழுத்தாளர் கணேசகுமாரன் அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்வை நேர்த்தியாக, கவித்துவமாக, இயல்பாக, வேறு எதுவும் சிறப்பான சொல்லியிருந்தால் அதுவாக தொகுத்து நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும் எனது அருமை தம்பி இசையாசிரியர் உமாசங்கர் அவர்களை வயதில் இளையவராயினும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு இந்த நிகழ்வை வகைப்படுத்திய எனது சகோதரர்கள் ஆர் பாரதி, ஆர் அருண் மற்றும் என் நண்பர்கள் எம் செங்கோட்டுவேலு, ஆர் குமாரசாமி, KS சுரேஷ்குமார், ஆர் பாலா, ஏ பாலு, சரவணன், ஆப்டக் கம்ப்யூட்டர் சென்டர் முத்துவேல், பி சக்தி கணேஷ், இமானுவேல் சார் அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். எனக்கு இலக்கிய உலகில் நான் அப்பாவாக கருதி கொண்டிருக்கும் திரு வண்ணதாசன் அவர்களையும் இந்த நிகழ்வில் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்வு இங்கே இவ்வளவு சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் திரைக்கு பின்னே உதவிய நல்ல உள்ளங்கள் ஏராளம். கண்மணி ராசா, ஆனந்தி அம்மா, நந்தன் கனகராஜ், நித்யா, செல்வகுமார், விஜயராணி, செல்வி மனோ மற்றும் கலை இலக்கிய பெருமன்ற நண்பர்கள், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க நண்பர்கள் ஆகியோர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆனந்தா கார்டன் உரிமையாளர்களான MP சந்திரன் ராஜா, அவரது புதல்வர் பீமானந்த் சார் அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இங்கு வருகை புரிந்துள்ள உறவினர்கள், நண்பர்கள், அன்புடையோர் அனைவரையும் தாழ்வணிந்து வரவேற்று மகிழ்கிறேன். நான் கொஞ்சம் அப்பாவை பற்றி பேச விரும்புகிறேன். காலம் கருதி மிகச் சுருக்கமாக, தெரிந்ததற்கும் தெரியாததற்கும் அப்பால் அறியப்பட முடியாத ஒன்று இருக்கிறது. அப்பா அறியப்பட முடியாத நபர். அவரவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப அறிய முயற்சிக்கப்படும் நபர். பலர் பிறக்கிறார்கள், வெகு சிலரே வாழ்கிறார்கள். அப்பாவை பற்றி ஒவ்வொருவரிடமும் ஒரு மதிப்புமிகு அபிப்பிராயம் உள்ளது. அந்த அபிப்பிராயத்தை தொகுத்தால் அந்த அற்புத மனிதரின் தரிசனத்தின் சுவையை சிறிதளவாவது ருசித்து விட முடியும். அப்பாவை பற்றி அறிந்து கொள்ள கொஞ்சம் சிறகுகள் தேவை. அன்பின் சிறகுகள், தர்க்கங்களின் சிறகுகள் அல்ல. தர்க்கங்களுக்கு ஒப்பீடுகள் தேவை. ஆனால் நான் அப்பாவை ஒப்பீடுகள் மூலம் உணர்த்த விரும்பவில்லை. சில நேரங்களில் ஒப்பீடுகள் மிகைப்படுத்தப்பட்டவைகளாகவும் அல்லது அதன் உண்மையான தரத்தை குறைத்து விடுவதாகவும் அமைந்துவிடும். ஆதலால் ஒப்பீடுகள் இல்லாமல் அப்பாவை இந்த சபையில் அப்பாவாகவே முன்னிறுத்துகிறேன். இவ்வளவு பீடிகைகளுக்கு பின் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பது போல் மிகப்பெரிய திரைக்கதைகளை நான் உங்கள் முன் விரிக்கப் போவதில்லை. ஒரு பூ மலர்வதைப் போல, ஒரு நறுமணம் காற்றில் பரவுவதைப் போல, பிரபஞ்ச விதிகளின் ஆச்சரியங்களை அதே ஆச்சரியங்களுடன் கடந்து செல்வதைப் போல அப்பா உள்ளீடற்ற மூங்கிலாக இருந்தார். பிரபஞ்ச வழியில் காற்று அவர் மூலம் தன் இசையை இசைத்தது. அப்பாவை பற்றி பேசுவதென்பதும் எழுதுவதென்பதும் ஏதோ ஒரு கருத்துக்குள் அடக்கிவிடும். அப்படி ஒரு அபிப்பிராய பிம்பத்திற்குள் அடக்க நினைப்பதே எனக்கு பிழையெனப்படுகிறது. அப்பாவின் கண்கள் மனிதர்களின் ஆழங்களை ஊடுருவி விடும் கண்கள். அப்பாவின் தோற்ற பொழிவு எப்படியோ அப்படியே உள்ள தூய்மையும், அப்பாவின் அறமும் நேர்மையும் உண்மையுமான வாழ்க்கைதான் என் வாழ்க்கைக்கான அடித்தளங்கள். வழக்கறிஞர் தொழிலில் நான் தவறான வழக்கை எடுப்பதில்லை என்பதற்கும் தவறுகளை நியாயப்படுத்த மாட்டேன் என்பதற்கும் பின்புலம் என் அப்பாதான். நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எந்த காலத்திலும் என்னை நிர்பந்திக்காத என் அப்பாதான் நியாயமான வழக்கை எடுப்பதற்கான சூழ்நிலையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். மாதம் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்று எனக்கு எவ்வித நெருக்கடியும் இல்லாததால் தான் நான் நேர்மையாகவும் நியாயமாகவும் என்னுடைய வழக்கறிஞர் பணியை செய்ய முடிந்தது. ஆதலால் நான் மற்ற வழக்கறிஞர்களை குறை சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏனென்றால் அவர்களின் சூழ்நிலை எனக்கு ஏற்படவில்லை. என்னுடைய அறம், நேர்மை, உண்மை இவையெல்லாம் என் அப்பாவின் கருணையினால் எனக்கு வழங்கப்பட்ட கொடைகள். அந்த வகையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் தந்தையின் பால்
கொண்டது சொற்களுக்குள் பிடிக்க முடியாத அன்பு, எந்த வகைகளுக்குள்ளும் பொருத்த முடியாதது, தெய்வீகத்தன்மையுடைத்தது. எந்தை என் இதயம் முழுக்க வியாபித்திருக்கிறார். என் தந்தையின்பால் எனக்கு இருக்கும் அன்பின் மிகுதியில் மனதளவில் நான் ஒரு பெண்ணாக மாறிவிடுகிறேன். நெஞ்சத்தில் அமுதம் சுரக்க சுரக்க என் தந்தைக்கு நான் தாயாகிறேன். அவரை கவிதையின் மடியிலிட்டு தாளாட்டுகிறேன். என் ஆயுள் முழுக்க என் தந்தை எனக்குள்ளே வியாபித்திருக்கிறார், இருப்பார். அப்பா இருந்த அறை இப்போதும் அப்படியே தான் இருக்கிறது. அந்த அறைக்குள் என்னால் இப்போதும் போக முடியவில்லை. அப்பா இருந்த அறையின் திரைச்சிலையை விளக்கினால் அப்பா சிரித்த முகத்துடன் வா என்று என்னை அழைப்பது போல் இருக்கிறது. அதனாலேயே அந்த அறைக்குள் என்னால் நுழைய முடியவில்லை. அப்பா இருந்த அறையில் அப்பாவின் வாசம் இன்னும் இருக்கிறது. அப்பாவின் சுவாச காற்றும் அங்குதான் இருக்கிறது. அப்பா இல்லாத அந்த அறையில் அரூபமாக அப்பா இருக்கிறார். கடவுள் கண்களுக்கு புலப்பட மாட்டார். புலப்பட வேண்டுமென்றால் இருமை நிலை தேவை. இந்த உலகம் இருமையினால் ஆனது. கரும்பலகையில் வெள்ளை சாக்பீஸில் எழுதினால்தான் வார்த்தைகள் தெரியும். இரவு இருந்தால்தான் நட்சத்திரங்கள் தெரியும். இருமை நிலை இருந்தால்தான் காட்சிகள் புலப்படும். அப்பாவை உணர இருமை என்பது ஏகமாக அல்லது ஒருமையாக மாற வேண்டும். இப்படித்தான் நான் அப்பாவை உணர்கிறேன். இந்த பரந்த வெளியெங்கும் அப்பா சுவாசித்த அந்த காற்று கலந்திருக்கிறது. அப்பாவின் சுவாச காற்றை இதோ இங்கே அங்கே என்று இங்கும் அங்குமாக நான் சுவாசிப்பதற்காகவே காற்று வெளியினில் அலைந்து கொண்டிருக்கிறது. அப்பாவின் சுவாசத்தை காற்று வெளியிலிருந்து தனியாக வடிகட்டி நான் சுவாசித்திருப்பேன். அதுவே என் வாழ்வின் சாரமுள்ள சுவாசம். இந்த பிறவியை நான் நிறைவு செய்ய எனக்கு இதுவே போதும். நன்றி, வணக்கம். அப்பாவை பற்றி உணர்வுபூர்வமாக தன்னுடைய வரவேற்புரையோடு சேர்த்து பிரியா கண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நிறைய பேருடைய கண்கள் அப்படியே கண்ணீர் எட்டி பார்க்கிற தருணம். நேயர் விருப்பமாக அப்பாவை பற்றி கண்மணி ராஜா அவர்கள் எழுதிய பாடலை இந்த நேரத்தில் பாடினால் சிறப்பாக இருக்கும் என்று கருதி அந்த ஒரு பாடலை இசைத்த பின்பு இந்த நினைவேந்தல் நிகழ்வு தொடரும். அப்பாவை போல் ஒரு அழகான வனத்தை எப்போதும் பார்த்ததில்லை. இப்போது நினைத்தாலும் மனதுக்குள் பூக்கிற மனமுள்ள காட்டு முல்லை. அப்பாவை போல் ஒரு அழகான வனத்தை எப்போதும் பார்த்ததில்லை. இப்போது நினைத்தாலும் மனதுக்குள் பூக்கிற மனமுள்ள காட்டு முல்லை. காட்டாற்று வெள்ளம்தான் அப்பாவின் கால்கள் எப்போதும் ஓய்ந்ததில்லை. கரை கொண்ட மரம்தான் அப்பாவின் தேகம் எப்போதும் சாய்ந்ததில்லை. காட்டாற்று வெள்ளம்தான் அப்பாவின் கால்கள் எப்போதும் ஓய்ந்ததில்லை. கரை கொண்ட மரம்தான் அப்பாவின் தேகம் எப்போதும் சாய்ந்ததில்லை. எப்போதும் சாய்ந்ததில்லை. அப்பா 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 அப்பா. உறைந்த நதிதான் அப்பாவின் பாசம் கண்களில் பட்டதில்லை. ஒழுகும் வெயில்தான் அப்பாவின் கோபம் ஒருபோதும் சுட்டதில்லை. உறைந்த நதிதான் அப்பாவின் பாசம் கண்களில் பட்டதில்லை. ஒழுகும் வெயில்தான் அப்பாவின் கோபம் ஒருபோதும் சுட்டதில்லை. ஒருபோதும் சுட்டதில்லை. அப்பா 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 அப்பா. ஊமத்தம் பூதான் அப்பாவின் சோகம் வெளியே மணந்ததில்லை.
ஒற்றை இதழ்தான் அப்பாவின் ஆசை ஒருபோதும் கனத்ததில்லை. ஊமத்தம்பூதான் அப்பாவின் சோகம் வெளியே மணந்ததில்லை. ஒற்றை இதழ்தான் அப்பாவின் ஆசை ஒருபோதும் கனத்ததில்லை. ஒருபோதும் கனத்ததில்லை. அப்பா 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 அப்பா. உதிர்ந்த இலைதான் அப்பாவின் மரணம் மண்ணோடு கலந்திருப்பார். ஓயாத பாடல் அப்பாவின் பயணம் எப்போதும் மலர்ந்திருப்பார். உதிர்ந்த இலைதான் அப்பாவின் மரணம் மண்ணோடு கலந்திருப்பார். ஓயாத பாடல் அப்பாவின் பயணம் எப்போதும் மலர்ந்திருப்பார். எப்போதும் மலர்ந்திருப்பார். அப்பா 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 அப்பா. கண்மணி ராஜா அவர்கள் எழுதிய பாடல் வரிகள் இது. மிகவும் நிதானமாகவும் மிகச்சிறப்பாகவும் வரவேற்புரை நிகழ்த்திய கவிஞர் பிரியா கண்ணன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது படத்திறப்பு செய்த பெருமதிப்பிற்குரிய டாக்டர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் தலைமையுரை நிகழ்த்த வருகிறார்கள். அதற்கு முன்பாக மேடையில் வீற்றிருக்கிற எல்லோருக்கும் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. கவிஞர் பிரியா கண்ணன் அவர்கள் டாக்டர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்வை துவக்கி வைத்த திருமதி முத்துலட்சுமி ராஜேந்திரன் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். மதிப்பிற்குரிய திரு ஜி ஆறுமுகம் என்ற துரைராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்று நம் நகருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய கவிஞர் முத்தரசு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. பாராட்டுரை நல்க வந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரு நரேந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த அரங்கை தன்னுடைய வருகையால் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிற பெருமதிப்பிற்குரிய வண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது.